نحمده ونصلي على رسوله الكريم أما بعد في القرآن العليم في القرآن المجيد. நாம் ரமலான் மாதத்தின் தினந்தோறும் ஒரு சிறிய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே 4 தொடர்களை நாம் முடித்து விட்டோம். இது 5வது நாளில் உடைய தொடரிலே என்னவென்று சொன்னால், ரமலானும் ஜிக்ரும் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சிறியதொரு உரையை நிகழ்த்த இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா முஃமினாக பிறக்க செய்திருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே நம்மை பிறக்க செய்திருக்கின்றான். இன்னும் இந்த புனிதம் நிறைந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தந்திருக்கின்றான். இதிலே நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று பலர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைய நிலையிலே ரமலான் என்றது ஒன்று. அந்த ரமலானை எப்படி பூர்த்தி செய்வது, எப்படி அதிலே அல்லாஹ்வை அடைவது என்பதிலே ஒரு சில மக்கள் தெரியாதவர்களாகவும், ஒரு சில மக்கள் பொழுதுபோக்கானவர்களாகவும், ஒரு சில மக்கள் அதை பற்றி அறியாதவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நாம் ரமலானை அடைந்து விட்டோம். ரமலானிலே பகல் நேரங்களிலே உண்ணாமலும் தாகித்தும் இருக்கின்றோம். இரவு நேரங்களிலே தராவிஹ் தொழுகின்றோம். மற்ற நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பலர் விளங்காதவர்களாக, புரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை முழுக்க அடைய வேண்டும் என்று சொன்னால், இதிலே பலன்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த மாதத்தை எப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஜிக்ரிலே கழிக்க வேண்டும், ஜிக்ர் செய்ய வேண்டும். எப்படி ஜிக்ர் செய்வது? நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். நாம் பைத்துல் ஹலா சென்றாலும் சரிதான், எந்த இடமாக இருந்தாலும் சரிதான், நாம் அல்லாஹுடைய அந்த கூவத்து இல்லாமல் நம்மால் வாழ இயலாது, வாழ முடியாது. சகோதரர்களே, அப்படிப்பட்ட ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கூவத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். நாம் அந்த கூவத்தை அடையக்கூடிய விஷயத்திலே அந்த கூவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த கூவத்திற்கு என்ன நாம் ரப்புக்கு கைமாறு செய்தோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ரமலானிலே நாம் ரமலான் என்பது பெரியோர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள், ஆரிஃபீன்கள் உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். என்ன சொல்லி தருவார்கள் என்று சொன்னால், ரமலான் என்பதே தக்வாவினுடைய பயிற்சி தான். அப்ப இந்த தக்வா எப்பொழுது நமக்கு வர வேண்டும்? திக்ரை கொண்டு தக்வா வர வேண்டும். திக்ரை கொண்டு தக்வா வர வேண்டும். அப்ப திக்ரை கொண்டு எப்படி தக்வா வரும்? திக்ர் என்பது 3 வகையான திக்ர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். நாவினால் திக்ர் செய்வது, கல்பால் திக்ர் செய்வது, திக்ராகவே ஆகிவிடுவது என்பதாக சொல்லி தருவார்கள். 3 விதமான திக்ர்கள். இது அரபியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திக்ரே நாவினால் திக்ர் செய்ய வேண்டும், கல்பால் திக்ர் செய்ய வேண்டும், திக்ராகவே ஆக வேண்டும் என்பதாக சொல்லி தருவார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் திக்ரிலே லகிச்சு விட்டான் என்று சொன்னால், திக்ரிலே மூழ்கி விட்டான் என்று சொன்னால், அவன் உலகத்தை மறந்து விடுவான், துனியாவை அவன் மறந்து விடுவான், மக்களை மறந்து விடுவான், குழந்தைகளை மறந்து விடுவான், தாய் தந்தையர்களை மறந்து விடுவான், கட்டிய மனைவியை மறந்து விடுவான். அந்த அளவிற்கு திக்ருடைய மகத்துவம் இருக்குகின்றது. ஆனால் அந்த திக்ரை நாம் செய்வதற்கு முற்படுவது கிடையாது. சகோதரர்களே, ஏனோ தானோ என்பதாக தஸ்மீமணியை பிடித்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக 1000 திக்ர் செய்து விடுகின்றோம், ஸலவாத் 1000 ஓதுகின்றோம். எல்லாமே நாம செய்கின்றோம் நாவால. என்றைக்கு கல்பால் திக்ர் செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அதுதான் ஒரிஜினல் திக்ர். அந்த திக்ரை கொண்டுதான் நம்மளுடைய கல்வி ஈடேற்றம் பெறும். அதேதான் ஃபதுகுருல்லாஹ லஅல்லகும் தத்தகுன் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான். ஃபதுகுருல்லாஹ,
நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். கசீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன் என்பதாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான். ஃபதுகுருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். கசீரன், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஃபதுகுருல்லாஹ கசீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அதிலே ஈடேற்றம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹு திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபதுகுருல்லாஹ கசீரன் லஅல்லகும் தத்தகூன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். திக்ரை கொண்டு நீங்கள் தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக. நாம் என்றைக்கு திக்ர் அது போன்ற ஒரு திக்ர்களிலே நாம் ஈடுபட்டோம், அது போன்ற ஒரு திக்ரை நாம் செய்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த ரமலானிலே நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் ரமலான் என்பதே தக்வாவுடைய பயிற்சி, திக்ருடைய பயிற்சி தான் சகோதரர்களே. நாம் அந்த திக்ரை எப்பொழுது செய்ய ஆரம்பிக்க போகின்றோம், எப்பொழுது செய்ய நாம் கல்வை நாம் பக்குவப்படுத்த போகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் ரமலானிலே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், இரவெல்லாம் மாஷா அல்லாஹ் சில ஊர்களிலே மக்கள் தொழக்கூடியவர்களாக இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அநேக ஊர்களிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் விளையாட்டிலும் வீண் பேச்சிலும் தன்னுடைய இரவு பொழுதை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சகோதரர்களே. அந்த இரவு பொழுது, ரமலானுடைய இரவு பொழுது இருக்கின்றதே, அதிலே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பிரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக திக்ர் செய்திருக்கின்றார்கள், அதிகமாக தொழுதிருக்கின்றார்கள், அதிகமாக இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் சகோதரர்களே. நாம் அது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம் அது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை எப்பொழுது ஆக்கிக் கொள்ள போகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அதுவும் இந்த ரமலானிலே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹு சொன்னால் 70 லா இலாஹ இல்லல்லாஹு சொன்னதற்கு சமம் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு தக்வாவை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தக்வாவை கொண்டு பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ரமலானை தந்திருக்கின்றான் சகோதரர்களே. இந்த ரமலானை நாம் எத்தனையோ நமக்கு முன் உண்டான ரமலான்கள் நம்மை கழிந்து விட்டன. திக்ர் இல்ல, ஃபிக்ர் இல்ல, தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலே நோன்பை மட்டும் வைத்து இரவும் பகல் ஒருக்க பட்டினி இருந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ரமலானை எப்படி ஹயாத்தாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முழுக்க ஜிக்ரிலும் இபாதத்திலும் அவனை நெருங்கக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் நோன்பு என்பது அல்லாஹுவின் பக்கம் நம்மளை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல் என்பதாக ஆரிஃபீன்கள், பெரியோர்கள், உலமாக்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் சகோதரர்களே. அந்த நோன்பு அல்லாஹுவை பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய அந்த நோன்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவை அடையக்கூடிய அந்த நோன்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவை காணக்கூடிய அந்த நோன்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பையும் நாம் பொழுதுபோக்கானவர்களாக நாம் விட்டுவிடக் கூடாது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் இந்த ரமலானிலே நாம் முழுமையாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரமலானாக இந்த ரமலான் நம்மை கடக்க வேண்டும் சகோதரர்களே. அதற்கு என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ரமலானிலே நாம் தக்வாவுடையவர்களாக இருக்கின்றோம். ரமலானிற்கு பிறகு நம்முடைய நிலை அப்படியே பழைய நிலைக்கு நாம் திரும்புகின்றோம் சகோதரர்களே. அப்படி இல்லாதவர்களாக இந்த ரமலானிலே எப்படி நம்மளுடைய தக்வா இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு தக்வா உடையவர்களாக, அப்படிப்பட்ட நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக, திக்ரை செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிந்து இந்த ரமலானை மன்னிக்கப்பட்ட ரமலானாக அல்லாஹ்விடத்திலே நம்மை அங்கீகரிக்கப்பட்ட ரமலானாக, மன்னிக்கப்பட்ட ரமலானாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.